Hi friends, I'm Dr. Tamil Shelvi, பல் மருத்துவர். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பல் எடுத்து நம்ம பல் கட்டாம விட்டா அதுக்குரிய பின் விளைவுகள் என்ன, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து 3 விதமான சேஞ்சஸ் நம்ம பல் எடுத்த பிறகு நம்ம உடம்புல நடக்கும். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் லாஸ் அப்படின்வாங்க. எலும்பும் நம்மளோட முக அமைப்பும் சேஞ்சஸ் வரும். அது ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மூணாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த 3 விதமான பிரச்சனைகளும் தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஹெல்த் ரிஸ்க்கும் இந்த பல் இல்லாததுனால நம்மளுக்கு ஏற்படுது. ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் லாஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பல் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து போன் லாஸ் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி ஏற்படும், எவ்வளோ அளவு ஏற்படும் அப்படின்னா, ஒரு பல் எடுத்த ஒரு வருஷத்துலேயே 25% வந்து நம்மளுக்கு வந்து போன் லாஸ் ஏற்பட்டுரும். ஸோ அதனால தான் பல் எடுத்த 2 வாரங்கள்லேயே நம்ம வந்து பல் கட்டணும் அப்படின்றத நம்ம டென்டிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பல் எடுத்த உடனே பல் எடுத்துட்டு இமீடியட்டாகவே இம்ப்ளான்ட்டும் போட்டுடுறாங்க. இதில் மெயின் விஷயமே பல் எடுத்த பிறகு அந்த இடத்துல, அந்த பல் எடுத்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் ஏற்படாதனால போன் லாஸ், அங்கே இருக்க ஆஸ்டியோகிளாஸ்ட்ன்ற ஒரு மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்க போன் செல்ஸை ரிசார்ப், அது வந்து கரைய வச்சிருது. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ நம்ம மென்னுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லு இருக்கு, அது மெல்ல மெல்ல அந்த இந்த இடத்துல இருக்க ஜா போன்ஸ்ல ஒரு அழுத்தம், ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து அந்த போன்ஸ் வந்து அங்கேயே இருக்கும். நல்ல போன் லாஸ் ஆகாது. நம்ம பல் எடுத்த பிறகு அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த போன் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ போன் கரையிறனால என்ன ஆகும், நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கே இருக்கவங்களுக்கும் வயசானவங்களுக்கு பல் இல்லாதவங்களோட ஃபேஸ் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்னு நிறைய பேர் நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பல் எடுத்த பிறகு பற்கள் வந்து முன்பின் போக ஆரம்பிக்கும். ஸோ சாய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பல் எடுத்த இடத்துல பக்கத்து பல் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து மேல் பல்லா இருந்தால் கீழே வந்து இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இடிக்கும் போது நம்மளோட மேல் பல்லு கீழே இருக்கும்போது கீழே இருக்க தாடை எலும்பு வந்து வலிக்கிறதும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். இதே மாதிரி இப்போ நம்ம ஒழுங்கா நம்ம கரெக்டாக 2 பக்கமும் பல் இருந்தால் தான் நல்லா மென்று சாப்பிட முடியும். ஆனால் வந்து அந்த போன்ஸ் இல்லாததுனால என்னாகும், இந்த இடத்துல இருக்க ஜா போனும் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது, நம்ம வாய் மூடையில் அப்படின்னா போன் லாஸ் ஆகும்போது வாய் வந்து ரொம்ப குறுகி சின்னதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து போன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் லாஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சூவிங், நம்ம கடிச்சு சாப்பிட்றதுல நிறையவே வந்து நம்மளுக்கு வந்து பல்லு எடுத்தனால பல் சம்பந்தமான பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால நல்ல ஒரு மென்று சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரு சைடே நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். பல்லு எடுத்த விட்டுட்டு ஒரு சைடே நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிடாதனால நம்மளுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. நம்ம என்ன ஒரு பல்லு 2 பல்லுக்கே சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பல்லு எடுத்தாலும் அதை இமீடியட்டா கட்டணுன்றது தான். கட்டினாதான் நம்மளுக்கு அந்த போன் லாஸ் ஏற்படாது. நம்மளுக்கு வந்து மற்ற பற்களும் பாதிக்கப்படாது. மற்ற பற்கள் எப்படி பாதிக்கப்படாதுன்னா, பற்கள் எடுத்த பிறகு பல்லு மூவ் ஆகாது. மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு கேப்ஸ் ஏற்படும். கேப்ஸ் ஏற்பட்டால் சொத்தப்பல் வரும். சொத்தப்பல் வந்தால் அது உள்ள ஃபுட் பார்ட்டிகல் சேர்ந்து போன் லாஸும் ஏற்பட்டு பற்கள் வந்து ஆட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பல் எடுத்த பிறகு நிறைய பேருக்கு உச்சரிப்பு நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ பற்களும் அந்த டங் பல்லும் சேர்ந்து சில சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து உச்சரிப்பு ரொம்ப பாதிக்கப்படும். அது எஸ்பெஷலாக முன்னாடி இருக்க பற்கள். இப்போ முன்னாடி இருக்க பற்கள் விழுந்தவங்களுக்கு நிறைய உச்சரிப்பு பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு என்னென்ன சவுண்ட்ஸ்னா, இப்போ வேன்னு சொல்லும்போது ப்ளஸ் நம்மளோட லிப்ஸும் நம்மளோட பல்லும் டங்கும் சேர்ந்து தான் வந்து அந்த வேன்ன்ற வேர்டு,
சேர் அப்படின்ற வேர்டு, அதே மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கு. லிஸ்பிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அதோடைய வந்து ஒரு விசிலிங் சவுண்டு, இஷ்ன்ற சவுண்டு, சேர் அந்த சவுண்டு, இதெல்லாம் பல்லு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். பல்லு இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் சொல்லும் போது வாய் வந்து ஒரு உலர்ற தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனாலேயும் கண்டிப்பாக நம்ம வந்து பல்லை கட்ட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல் எடுத்துட்டோம், இந்த மாதிரி சவுண்ட் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, பல் கட்டணுன்றப்ப பல் கட்டிட்டா இந்த ப்ராப்ளம் இமீடியட்டாகவே சால்வ்டு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே பல்லு கட்டணும் அப்படின்னா அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியோட போவேன், அங்கே போகும்போது எனக்கு வந்து எந்தோ தெரியாது இல்லையா, ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. சைக்கலாஜிக்கலாக இந்த பல் இல்லாதது நிறைய பேருக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனால இன்ட்ராக்ஷன், வெளியில் போய் மற்றவங்களோட பேசுறது குறையும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மெயினாக குறையும். அதே மாதிரி அதனால நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு பல் இல்லைன்ற ஒரு ஃபீலே நம்ம பல் கட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளியில் போய் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல் எடுத்த பிறகு உங்களுக்கே தெரியும் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பல் எடுத்து 2 வாரங்கள்லேருந்து 3 வாரத்துக்குள்ள கண்டிப்பாக பல் கட்டிடுங்க. இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்த பிறகாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பல் கட்டுறதுக்குரிய கன்சல்டேஷனுக்கு டாக்டர்கிட்ட போங்க. அவங்க செக் பண்ணி உங்களுக்கு என்ன ரைட் ஆப்ஷன்றதை சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட பல் எடுத்த பிறகு ஒரு 5 இயர்ஸ்லலாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த தாடையெல்லாம் ரொம்ப குறுகி ரொம்ப ஒரு ஓல்டு ஏஜ் லுக்கு, ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வயசான லுக்கு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், நல்லா தேஞ்சிரும், மெயினாக இங்கே ரிங்கிள்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, சின்ன வயசில் இருக்கவங்க பல் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஓல்டு ஏஜ் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். நிறைய ரீசன்ஸ்க்காக பல்லை இழக்கிறது, சொத்த பல்லா இருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சக்கரை வியாதினால பல்லு இழந்திருக்கலாம், ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம பல்லெல்லாம் ஆடி விழுந்திருக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரீசன்ஸ் இருந்தாலும் இனிமே நம்ம பல்ல கட்டி நம்ம எப்படி பாத்துக்கிறோம், அதுலயே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து போன்லாம் சுத்தமா இருக்காது, அந்த எலும்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பல் எடுத்த பிறகு இருக்கிற பின் விளைவுகள். இதை வந்து நீங்க இமீடியட்டா பல் கட்டுறது தான் இதோட சொல்யூஷன். உங்க யாருக்காவது இந்த மாதிரி பல் கட்டணும், அது எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட கிளினிக்கு நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீ டென்டல் செக்அப் கன்சல்டேஷன் இருக்கு. 500 வித் கன்சல்டேஷன் ஃப்ரீ. உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன எவ்வளோ சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அது எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணி நீங்க பல் கட்டிக்கலாம். உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு எங்களோட கிளினிக் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க வந்து பார்த்துட்டு கேன் ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட். ஏன்னா பிகாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு பேஷண்ட்க்கு ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பிகாஸ் அவங்களுக்கு அப்பதான் புரிய வச்சுட்டு அப்ப அவங்க டிசைட் பண்ணி பண்றதுக்கு பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பல் கட்டாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.